ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக இருக்கின்ற இடங்களிலே நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, திருத்துவ கடவுளே, மீண்டுமாக இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு காலங்களை அதிகமாக்கி கொடுத்து இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை தொழுது கொள்ள, உடைய வசனங்களை தியானிக்க, திரியேக ஆண்டவரை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் மீண்டுமாக நன்றி சொல்கிறோம். இந்த தியான நேரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பரேசின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே இரண்டாவது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம் என்ற பாடல். திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. நலம் வலயேகா திரித்துவ சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம். நலம் வலயேகா திரித்துவ சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம். நம்பினை மீது தருணம் தருணம், நம்பினை தினம் சரணம் சர்வேசாம். அருளுருவே அருளரசே சரணம், அங்கும் இங்கும் என்றும் உள்ளாய் சரணம். அருளுருவே அருளரசே சரணம், அங்கும் இங்கும் என்றும் உள்ளாய் சரணம். அதிகுணமே தருணம், கிரணமொழில் அருள் வடிவே சரணம் சர்வேசா. உலகிடமே விய உனதா சரணம், ஓ கிருபாசன ஒளியே சரணம். உலகிடமே விய உனதா சரணம், ஓ கிருபாசன ஒளியே சரணம். ஒளியருள்வாய் தருணம், மறுவோர் புத்தமனே சரணம் சர்வேசா. அமைதியாக கடவுளுடைய திருமுன்னர் நம்முடைய பிள்ளைகளை நாம் அறிக்கை செய்வோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீர் நொறுங்குண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவார். திரியேக கடவுளுக்கு முன்பாக நாம் செய்த பிழைகள், சக மனிதர்களுக்கு விரோதமாக நாம் செய்த காரியங்கள், இயற்கைக்கு விரோதமாக நாம் செய்து வருகிற குற்றங்களை கடவுளுடைய சமூகத்திலே உணர்ந்து அமைதியாக நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்போம். கிறிஸ்துவர்களே, இன்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு 2 முக்கியமான தலைப்புகளை தந்திருக்கிறது. ஒன்று, திருத்துவ ஞாயிறாக நாம் இதை அனுசரிக்கிறோம். இன்னொன்று ஸ்டூடெண்ட் சண்டே. எனவே மாணவர்களுடைய ஞாயிறாகவும் இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த 2ஐ மையமாக வைத்து ஒரு சில தியானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்படும். அந்த தலைப்புகள் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சிந்திப்பதற்கு வழிவகுக்கும். ஆனால் இந்த திருத்துவ ஞாயிறு என்றுதான் நம்முடைய கடவுளை பற்றியும் நம்முடைய விசுவாசத்தை பற்றியும் நாம் நடந்து வந்த பாதைகள் பற்றி ஒட்டுமொத்தமாக சிந்திப்பதற்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நாம் வணங்குகின்ற கடவுள் பிதாவாக, குமாரனாக, தூய ஆவியராக இருக்கிறார். ஒரு கடவுளாக இருக்கிறார். அந்த இறைவனை நாம் வணங்குகிறோம். அந்த இறை வழி நடக்கின்றோம். அந்த இறை சித்தத்தை செய்து வருவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஆதி திருச்சபையிலே உருவாக்கும் பொழுது நம்முடைய இந்திய கிறிஸ்தவ இறையியலாளர்கள் இந்த ஆண்டவராகிய இந்த திரியேக கடவுளை மிகவும் அழகாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த கடவுள் யார், எப்படிப்பட்டவர், திரியை கடவுள் என்று சொல்லி அவள் தாங்கள் கடந்து வந்த பாதையிலிருந்து அவள் திரும்பி பார்த்து சத்தாக, சித்தாக, ஆனந்தமாக திரியை கடவுளை அவர்கள் பார்த்தார்கள். எனவேதான் சத்தாய் நிஷ்கலமாய், ஒரு சாமியும் மும்மிளதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமை என்று சொல்லி தாங்கள் கற்றுக்கொண்ட இறையியலை மையமாக வைத்து நம்முடைய கடவுளை புரிந்து கொண்டு அவன் நமக்கு விளக்கினார்கள். கீர்த்தனையிலே அநேக பாடல்கள் இருக்கிறது. அநேக பாடல்கள் இந்த திருத்துவத்தை ரொம்ப அழகாக நமக்கு விளக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் இந்த திருத்துவம் நம்முடைய வாழ்விலே என்னென்ன காரியங்களை செய்திருக்குது என்பதை அறிந்து கொண்டாலே அது மிகவும் அழகான ஒன்றாகும். நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக அதை கண்டு கொண்டார்கள். ஒரு முறை ஒரு வாலிபன் ஒரு ஆயரிடத்துல கேட்டானாம், கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், ஆம் இருக்கிறார், அதில் உனக்கு என்ன சந்தேகம் என்று அவர் கேட்டாராம். அப்பொழுது அந்த மாணவன் சொன்னாராம், கடவுள் இருக்கிறார் என்பதை எனக்கு விளக்கி காட்டுங்கள் என்று சொன்னாராம். அவர் எவ்வளவோ விளக்கி காட்டின பின்பும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, எனக்கு தத்ரூபமாக இப்பொழுது காட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு உன்னுடைய நிழல் உனக்கு அடையாளம் என்று சொன்னாராம். அந்த வாலிபன் உடனே சுதாரித்துக் கொண்டு யோசித்தானாம், அப்படி என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன், பகலிலே நிழல் என்னோடு கூட இருக்கிறது, இரவில் இல்லையே என்று சொன்னாராம். எனவே கடவுள் இரவில் இல்லையே என்று சொன்னாராம். அப்பொழுது ஆயர் சொன்னாராம், இரவிலும் உன்னோடு இருக்கிறார், ஒருவேளை உனக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு சின்ன தீக்குச்சி உரசிப்பார், நிழல் உன்னோடு கூட இருக்கும், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, திரிகை கடவுள், இந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். வரலாற்றிலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே பகலிலே இரவிலே அக்னி ஸ்தம்பமாக மேகமாக வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நிழலாக நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். அழகாக ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அங்கு அந்த திரியேக கடவுளை அழகாக விளக்கி காட்டுகிறார். பக்க நிழல்லவரே, என்னை ஆதரித்திடும் பக்க நிழல்லவரே, ஏக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, ஏக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, முக்காலம் நின்றனை நற்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பேன், மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். ரொம்ப அழகா சொல்கிறார். திரித்துவத்தில் கடவுள் ஒருவராக இருக்கிறார். அந்த கடவுள் நமக்கு நிழலாக கூட வருகின்றார், நித்தம் நம்மை வழி நடத்துகின்றார், எக்கால நிலைமையிலும் நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் மிகவும் அழகாக புரிந்து கொண்டார்கள். இது கடவுளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வழிநடத்துகின்ற ஒரு அருமையான ஒரு பாடல். இரண்டாவதாக நான் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த கடவுள்
எப்படிப்பட்டவர் என்று நாம் யோசிக்கும் பொழுது மற்றும் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே என்ற ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது 64வது கீர்த்தனையில. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே அருணோதயம் ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. அந்த பாடலிலே ரொம்ப அழகாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் வேதா கருணாகர மெய்யான பராபரா ஆதார நிராதரா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்ற அவர் 2ஆம் சரணத்திலே சொல்லுகிறார், இடையவர் குடிலிடை மேவி எழுந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றவர். கடைசி 3ஆம் சரணம் ரொம்ப அழகான சரணம். அவர் ஞான ஆகாரம், அவர் நடுநிலை தவறாதவர். 3வது அழகா சொல்லுகிறார் நண்பா என்று அவர் சொல்லுகிறார். வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே கானா விண்ணதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனது நண்பையின் மகதேவ வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. கடவுள் நமக்கு நிழலாக கூட வருகின்றார் என்று கற்றுக் கொடுத்த முன்னோர்கள் இந்த ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து நண்பன் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த திரிய கடவுளை இயேசு கிறிஸ்துவை இப்படி விளக்குவதற்கு யாராலும் முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு நண்பனாக ஒரு நண்பராக நம்மோடு ஆண்டவர் எப்போதும் கூட இருக்கின்றவராக, நம்மை விட்டு கொடுக்காதவராக, நம்மை ஒருபோதும் நம்மை தாழ்த்தி பேசாதவராக, ஒருபோதும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவராக ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறார். எனவேதான் அந்த திரிய கடவுளை அவர் நிழலாக என்று சொன்னார். இவர் நண்பன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விளக்கின்றார். 3வது அருமையான ஒரு பாடல், தூய ஆவியை பற்றி விளக்கின்ற ஒரு பாடல், வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே என்ற ஒரு பாடல். அந்த பாடலிலே சந்தியாக ஐயா ரொம்ப அழகாக இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே இப்படி சொல்லிக்கொண்டு மருளாம் பாவம் மறுவிய எனக்கு வானா கிளியார் ஞானத்தின் செய்தர வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே. அவர் சொல்கிறார், இந்த தூய் ஆவியை பற்றி விளக்கும்போது சொல்கிறார், ஒருவேளை நம்முடைய வீட்டில் பழைய பொருட்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை 2 விதத்தில் அதை சுத்தம் செய்வோம். ஒன்று குப்பையிலே போடுவோம், இன்னொன்று எரித்து விடுவோம். மிகவும் முக்கியமான காரியம் என்று சொன்னால் அதை எரித்து விடுவார்கள். அது ஒருபோதும் இந்த பூமியில் இராதபடிக்கு அவர் எரித்து விடுவார்கள். இது நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய ஒன்று. இந்த திரிய கடவுளாகிய தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த சந்தியாகி அந்த பாடல் வழியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்றன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை நான் தேடினேன். 1 2 எத்தனை பாவங்கள். தாவீது ரொம்ப அழகா சொல்கிறார் பாவத்தை குறித்து. அவர் சொல்கிறார், சங்கீதங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் 51ஆம் சங்கீதத்தில், என்றன் அநீதிகள், என்றன் அக்கிரமங்கள், என்றன் மீறுதல்கள், என்றன் பாவங்கள் என்று சொல்கிறார். அநீதிகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் சொல்கிறார். ஒருவேளை பாவம் என்று சொன்னால் தெரியாமல் கூட செய்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். அக்கிரமம் என்று சொன்னால் தெரிந்தே செய்கின்ற காரியங்கள் அக்கிரமம். மீறுதல் என்று சொன்னால் நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் பக்கத்து வீட்டு மக்களுக்கும் உள்ள ஒரு உறவிலே, ஒரு ஒப்பந்தத்திலே, உடன்படிக்கையிலே துணிந்து மீறுவது பாவம். சொல்லுகிறார்,
என்ற பாவத்தை எரிப்பதற்கு, அதை போக்குவதற்கு நான் வகை தேடினேன். அவர் ரொம்ப அழகா அந்த பாடம் சொல்லுகிறது. என்றன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும், எப்படியாவது என்னுடைய பாவத்தை அழித்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டு தேடி அழைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்கிறார், எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிறேன். நான் எரிப்பதற்கு எத்தனையோ முயற்சிக்கிறேன், ஆனால் என்னுடைய பாவத்தை எரிப்பதற்கு எந்த தீயும் இல்லை. அவர் சொல்கிறார், என்றன் செயலால் யாதொன்றும் முடியா, என்றன் செயலால் யாதொன்றும் முடியா, இன்றே வானா கிணி வர வேண்டும், இன்றே வானா கிணி வர வேண்டும், வரவேணும் பரணாவியே இலங்கும் சுடராய் மேவியே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு ஒரு தேற்றல் வரனை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தூய ஆவியானவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நித்திய வாழ்வை தந்து நிலையான ஆண்டுடைய வழியிலே வழிநடத்துவதற்கு அவர் உதவுகிறார். ரொம்ப அருமையான ஒரு பாடல். என்ற பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடினேன், இந்த உலகத்தில் அதை அணைப்பதற்கு எந்த தீயும் இல்லை, எனவே என்னுடைய செயலால் யாதொன்றும் முடியாது, எனவே இன்றே வான அக்கினியாகிய தூய ஆவியானவர் வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் ஆகிய இந்த திரியேக கடவுளை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய முன்னோர்கள் இதை ஆராய்ந்து பார்க்காமல் இந்த திரியேக கடவுள் என்னுடைய வாழ்விலே நிழலாக வந்து கொண்டே இருக்கிறார், என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார், எனக்கு நண்பனாக என்னோடு கூட இருந்து என்னை ஆற்றி தேற்றி என்னை அரவணைத்து என்னை கை தூக்கி விட்டு கொண்டே இருக்கின்றார். தூய ஆவியராக என்னை அழுத்துகின்ற, என்னை உறுத்துகின்ற என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி என்னை அவற்றை எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்து என்னை மீட்டு ரட்சிக்கின்றவராக கூட இருக்கிறார் என்பதை ரொம்ப அழகாக புரிந்து கொண்டார்கள். திருச்சபை வாழ்விலே இத்தனை ஆண்டு காலமாக கடந்து வந்திருக்கிற பாதையில திரும்பி பார்த்து இந்த மூவொரு கடவுள், இந்த திரியேக கடவுள், பிதா, குமாரன், பரிசுத்தாகிய கடவுள் நம்முடைய வாழ்வில நம்மை ஆசி வழங்கி நம்மை வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவேதான் நம்முடைய திருச்சபையிலே கடைசியாக இந்த திரியேக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்கிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியருடைய திருவுறவு வழிநடத்தல் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக என்று நம்மை வாழ்த்துகிறார்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தமும் இந்த ஆசீர்வாதமும் நம்மோடு நிலைத்திருப்பதற்கு நிழலாக வருகின்ற ஆண்டவரோடு இணைந்து செல்வோம். நண்பராக நம்மோடு உறவாடுவதற்கு வருகின்ற ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை அழித்து நம்மை தூய்மைப்படுத்தி ஒரு புதிய பாதையை நடத்துவதற்கு உதவி செய்கின்ற தூய ஆவியரை பற்றி கொள்வோம். திருச்சபை இன்னும் வளர்வதற்கு நாம் சாட்சியாக இருப்போம். இன்னும் எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் எத்தனையோ சிறுவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். வாலிபர்கள் ஆண்டவருக்கென்று திரியேக தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்தார்கள். முதியவர்களும் ஆண்டவருக்கு அல்லாக வழிநடத்தப்பட்டு ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையாக நாமும் இணைந்து திரியேக தெய்வத்தினுடைய வழியிலே நடப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதனால் மாணவர்களுடைய ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். எனவே மாணவ பருவம் ஒரு முக்கியமான பருவம். அது குழந்தை பருவமாக இருக்கலாம், வாலிப பருவமாக இருக்கலாம், முதிர் பருவமாக இருக்கலாம். கற்றுக்கொள்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே அந்த மாணவர்கள் மையமாக வைத்து ஒரு வாலிபத்தை மையமாக வைத்து ஒரு பாடலை பாடி நிறைவு செய்யலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா,
பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா தீமைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா தீமைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீ படைத்தே, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே. இந்த உலகத்தை நீ படைத்தே, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே. உன் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கும் நிழலாக எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற கடவுளே, நல்ல நண்பராக எங்களுக்கு முன்மாதிரிகளை விட்டு சென்ற இயேசு கிறிஸ்துவே, நிலை வாழ்விற்கு எங்களை அனுதினமும் வழிநடத்தி வருகின்ற தூய ஆவியானவரே, உமக்கு துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம் சுவாமி. வாழ்க்கையின் எல்லாவிதமான காலகட்டங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து திரியேக தேவனை நாங்கள் அனுபவிக்கவும், நாங்கள் பிறருக்கு அனுபவமாக மாற்றவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக மாணவர்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கொரோனாவின் தாக்கத்தினால் கல்வி கற்க இயலாத சூழலிலே பல்வேறு மாணவர்கள் வறுமை கோட்டிலே உழன்று வருகின்ற இந்த சூழலிலே நீர் அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மனதிலும் உடலிலும் நல்ல தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உமக்கு பயப்படும் பயத்தை ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, அமைதியான நல்ல வியாதி இல்லாத வறுமை இல்லாத சூழல் நிலவும், தங்களுடைய கல்விகளை எந்த விதமான தடையுமின்றி கற்றுக்கொள்ளவும் நீர் நல்ல ஒரு சூழலை எங்களுக்கு அமைத்து கொடுக்கும்படியாக இந்த நாளிலே விசேஷமாக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் உம்மை போல அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் வில்பரேசின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிகாட்டுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்னும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.